நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 900வது வீடியோ, அதாவது 900 வீடியோ. வி ஆர் கோயிங் டு சி வாட் சப்ஜெக்ட்னா ஸ்ரீ சக்கரா. சில இடத்துல இங்கிலீஷில் பேச வேண்டியிருக்கோம். மெனி பீப்புள் ப்ரிப்பேர் டு லிசன் இன் இங்கிலீஷ். தமிழ் புரியல பாவம் அவளுக்கு. ஸோ தமிழ் ஆட்கள் தமிழ் தெரியும், இங்கிலீஷும் தெரிகிறது நம்ம ஆட்களுக்கு. ஸோ அதனால் மேஜர் சுந்தரராஜனோட தமிழ் இங்கிலீஷ் எழுதி மொழிபெயர்ப்பு பண்ண முடியாதனால சில ஆர்டிக்கல் தமிழில் இருக்குது, சிலது இங்கிலீஷில் இருக்குது. திஸ் புக் ஹஸ் பீன் பப்ளிஷ் பை சிருங்கேரி மட் தத்வலோகா பப்ளிகேஷன்ஸ் நான் வந்திருக்கு. அவள் போட்ட புத்தகம். அந்த காலம் நான் இது வாங்கி 20 வருஷம் ஆகிடுது. நான் சிருங்கேரி போகும்போது வாங்கியிருந்தேன். 2-3 புக், துர்கான்னு ஒன்று, இந்த ஸ்ரீசக்கரான்னு ஒன்று, இப்போ இன்னொரு புத்தகம், 3 புக்கு வாங்கினேன் அவர்கிட்ட. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீசக்கரானது இட்ஸ் எ மிஸ்டிக் ஒர்ஷிப். அதாவது இந்த பாருங்க, இதிலெல்லாம் போகிறேன் நார்த் ஈஸ்ட் இந்தியா போகிறேன். இந்த டார்ஜிலிங், சிம்லா அந்த மாதிரிலாம் போக மேலே 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 மலை மேலே போகும்போது இந்த மேகக்கூட்டங்கள்லாம் நம்மளை உறாங்கின்னு போகிறது. நிஜமாக நம்ம இது குவைட் ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அங்கெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். இந்த பஸ்ஸுகள் ஹேர்பின்ற வளைவுகள்லாம் நிறையா இருக்குது. கீழே பார்த்தா அக்கறை பார்த்தாலுமா இருக்குது. அருவிகள்லாம் கொட்டுறது. நம்ம காரெல்லாம் பஸ்ஸெல்லாம் அப்படி போகும்போது மேலே தப்ப நான் மேலே விழுது தண்ணி. நிறைய நிலச்சரிவி அடிக்கடி ஏற்படுறது. அங்கெல்லாம் புத்த மடாலயத்திலே ஸ்ரீசக்கரம் தான் வச்சுருக்கார். பட் தேவதா சுரூபங்களில் பேர் மாறப்படுறது அதில். ஸோ இந்த ஸ்ரீசக்கரான்றது நாட் ஓன்லி இன் ஹிந்துயிசம், ஆல்சோ இன் புத்திசம் இஸ் ஆல்சோ ஃபாலோடு. பட் சேம் திங். This drawing, the geometrical drawing is made up of Adishankara. லக்ஷ்மிதரன் போட்டதில் ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். பட் பிந்துசானம் சென்ட்ரல் ட்ரையாங்கிளுக்கு மேலே வந்துடும். அது லக்ஷ்மிதரனுடைய ஸ்ரீசக்கரம். அதுவும் என்கிட்ட இருக்குது. அது வேண்டாம், நம்ம ஆதிசங்கரை தான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ரீசக்கரம் ஹூ இஸ் த தேவி அதெல்லாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. முதல்ல தமிழாக்கத்தை படிச்சிடுறேன் நான். திஸ் ஹஸ் பீன் ஃபார்வர்டட் பை விவேக் சர்வேஷன். எனக்கு வந்தது, நல்லாவும் இருந்தது. ஸ்ரீசக்கரம். ஓம் நமோ பகவதி சர்வமங்களதாயினி சர்வயந்திரஸ்வரூபிணி சர்வமந்திரஸ்வரூபிணி சர்வலோகஜனனி சர்வ அபீஷ்டப்பிரதாயினி மகாத்ரிபுரசுந்தரி மகாதேவி சர்வ அபீஷ்ட சாதய சாதய ஆபதோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்தய வர்தய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீதேவி திவ்யம் நமக பாகிமாம் ஸ்ரீதேவி திவ்யம் நமக பாகிமாம் ஸ்ரீதேவி திவ்யம் நமக. இப்படி இந்த ஸ்லோகம் சொல்கிறது. யந்திர சகல நன்மைகளை கருதி தரும் ஸ்ரீசக்கரம். யந்திர ராஜாய வித்மகே மகாயந்திராய தீமகி தன்னோ யந்திர பிரச்சோதயாத். அப்படி தான் சொல்லியிருக்கு. அகைன் ரிப்பீட். யந்திர ராஜாய வித்மகே மகாயந்திராய தீமகி தன்னோ யந்திர பிரச்சோதயாத். மந்திர ராஜாய வித்மகே மகாமந்திராய தீமகி தன்னோ மந்திர பிரச்சோதயாத். எந்திரங்களில் எல்லா எந்திரங்களுக்கும், அதாவது கணபதி யந்திரம், முருகன் யந்திரம் முதலான தலையானது ஸ்ரீசக்கர யந்திரம். எனவே யந்திர ராஜம் என்று பெயர் பெற்றது. எந்திரத்துக்கெல்லாம் ராஜா மகாலட்சுமி யந்திரம் தான் சொல்கிறோம். ஸ்ரீசக்கரத்துக்கு மட்டும் யந்திர ராஜம்னே பேர். ஸோ எனவே யந்திர ராஜா பேர். அது போலவே நமது சமய வழிபாடுகளில் அனைத்து மந்திரங்களுக்கும் ஸ்ரீவித்யா மந்திரமே தலையானது என்பதால் மந்திர ராஜம் என்று வெளிப்படப்படுகிறது. இந்த ஸ்ரீவித்யா மந்திரங்கள் எல்லாமே ஒன்று தெரிஞ்சுக்கணும். மிச்சத்தெல்லாம் மந்திரங்கள் தானே சொல்கிறோம். அதாவது தேவி வழிபாடு உள்ளெல்லாம் வித்தையின் பெயர். அதெல்லாம் தேவி வழிபாடு மந்திரங்களில் ஸ்ரீ வித்தை அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ மந்திரராஜம் என்று வழிபாடு சிறப்புப்படுகிறது. சிதம்பரம் பொன்னம்பலத்தில் வீட்டிற்கு நடராஜர் 14 தடவை தன் டமரகத்தை அடித்து ஒலி எழுப்பினார். முதலில் 9 தடவையும் பின்னர்
5 தடவையும் மங்கள ஒளி எழுப்பினார். 9 என்பது தேவிக்குரிய நவாட்சரி, 5 என்பது சிவனுக்குரிய பஞ்சாட்சரி. மேலும் தனது இடது பாகத்தில் வீட்டிற்கும் அன்னைக்குரிய இடது காலால் நடராஜர் அருள் பாலிக்கிறார். அந்த யமனை எட்டி உதையும் போது கூட இடது காலம் பண்ணுற யாருன்னா, நீ இரடி ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வரன் வந்து இடது காலம் நீ தான் வந்து யமனை தள்ளி விட்டேன்னு ஒரு அபிராமன் தாதியில் ஒரு பாடல் வரும். சக்திக்குரிய நவாட்சரி மந்திரத்தை முன்னிலைப்படுத்திய நடராஜர் அருள் பாலிப்பதை சக்தியின் மூலமே என்பதை போல இடது காலை தூக்கி ஆனந்த நடனமாடி அருள் பாலிக்கிறார். ஸ்ரீசக்கர மகாமேரு என்பது சிவசக்தியின் 9 கட்டு அரண்மனை, ஸ்ரீ லலிதா மகா திருப்பதி மகா சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தில் கணபதி, முருகர், காளி, பைரவர் வரை அனைத்து தெய்வங்களுக்கும் இடம் உண்டு. அதெல்லாம் வெளியில் வந்துடும், சக்கரத்துக்கு வெளியில். ஸ்ரீசக்கரத்தை வழிபடும் போது அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வழிபாடு செய்ய முடியும். ஸ்ரீசக்கரத்தில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ லலிதா மகா திருப்பசுந்தரியின் பெருமை பேசும் நூல்கள் ஸ்ரீ லலிதா சாஸ்திரநாமம், சௌந்தரிய லகிரி, தேவி மகாத்மியம், நவரத்ன மாலை, அபிராமி எந்தாதி போன்றவை. சௌந்தரிய லகிரி 2வது பாடலில் ஆதிசங்கரர் பேசும்போது ஸ்ரீ சக்தியின் திருப்பாதங்களிலிருந்து விடுகின்ற மண் துகள்களை வைத்து பிரம்மா பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்ற மேல் லோகங்கள் 7 அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்னும் கீழ் உலகங்கள் 7 படைக்கிறார் வருகிறது. ஸ்ரீ மகாதேவியின் பாதத்துளியால் ஆதிசேஷன் முடிவெடுத்து பிரம்மா படைத்த 14 உலகையும் தன் திரசினால் தாங்கிக் கொண்டு இருக்கிறார். ஸ்ரீ ருத்ரனோ தேவியின் பாதத்துளியை கையில் எடுத்து திரையபக மந்திரத்தினால் பஸ்ம பொடியாக்கி தன் திரசு முதல் பாதம் வரை பூசிக்கொள்கிறார். பிரம்மனின் சக்தியான சரஸ்வதியும் விஷ்ணுவின் சக்தியான லக்ஷ்மியும் ஸ்ரீ லலிதா மகா திருப்பசுந்தரி எடுத்து பரமன் என்று சாமரை வீசி சசாம்பர பாவாணி சத்ய தட்சிண சேவித்தா அப்படின்னு நம்ம செய்கிறாவ. தேவி சிவனை அன்பால் ஊக்கிய போது வல்லபி சக்தி கணபதியுடன் ஸ்ரீ கணபதி தோன்றினார். ஸ்ரீ கணபதியும் ஸ்ரீ முருகனும் ஸ்ரீசக்கரத்தில் அன்னையிடம் பால் அருந்தும் குழந்தைகள். ஸ்ரீசக்கரம் அமைந்திருக்கும் அறையின் வலப்புறம் மகாகாளியும், இடப்புறம் நமக்கு வலப்புறம், அவளுக்கு வலப்புறம் இல்லை, மகாபைரவரும் துவாரசக்திகளாக அன்னைக்கு காவல் புரிகின்றனர். நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் அன்னையை வலம் வருகின்றனர். இவ்வாறாக அனைத்து தெய்வங்களும் தலைமை பொறுப்பில் விட்டிருக்க மகா சாம்பிராயதானியான அன்னை ஸ்ரீ லலிதா மகா திருப்பசுந்தரியை அல்பாலிக்கும் அற்புதமான ஸ்ரீசக்கர மகாமேரு. மகாமேருவை தரிசனம் செய்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இங்கே முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிங்க. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு ஸ்ரீசக்கர வழிபாடு ஒரு வரப்பிரசாதம். ஸ்ரீசக்கரத்தை வழிபட்டால் குலதெய்வம் நிறைவடையும், பிரசன்னமாகவும் சொல்லப்படுது. எவ்வளோ முடிகிறது இந்த டாப்பிக்கு. இப்போ கம்மிங் டு திஸ், சிங்கேரியில் அவள் வந்து தத்துவலோக பப்ளிகேஷன்ஸில் போட்டதுலேருந்து சில முக்கியமான பகுதிகளை நான் படிக்கிறேன். ஜெகத்குரு என்ன சொல்கிறா பாருங்க. சிங்கேரி ஜெகத்குரு என்ன சொல்கிறாருன்னா, Paramatma, aided by Shakti, created this world. The Svetasvara Upanishad refers to this, posing the question, what is the cause of this universe? Is it Brahman? The Upanishad gives answer. The only means that Brahman has used his own Atma Shakti in projecting the universe. Shankara Bhagavad Bhada, commenting on the subject in Sutra Bhashya, says the same in this statement. Shakti has been given many names in the tradition, handed down to us from the immaterial. The worshipping of the great goddess Shri-Chakra is very, very useful. Just as we say the power of Vishnu in
universe in the Shaligrama, the mother of universe is said to reside in Sri Chakra அப்படி சொல்றார். The evolution of Sri Chakra by giving linear configuration to gods and goddesses, the tantrics evolved an abstract and rigorous form of worship. Despite the realization of the Supreme Being as a unified whole, the mystics often attributed to various characteristics of being assorted gods. A multi-layered system of gods and goddesses was allowed to emerge with the various layers of corresponding to the possible strata and intellectual development and aspirations of the soul is the ultimate effort to reach the Supreme Being. அந்த இதில் வந்து நிறைய ஸ்ரீசக்கர படங்கள் அந்த இந்த இதெல்லாம் இருக்குது. இந்த புக்கில் எல்லா ஆவரணங்களும் போட்டிருக்கா. இந்த ஸ்ரீசக்கரத்திலே வந்து நிறைய விஷயங்களை சொல்கிற மாதிரி படங்களும் காமிச்சிருக்கா. கலர் படங்கள் எல்லாமே. Worship of Sri Chakra a source for self-evaluation and enlightenment of spiritual powers என்று போட்டு இந்த படம் காமிச்சிருக்கா. என்னுடைய இதில் சொல்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஸ்ரீசக்கர வழிபாடு வந்து 1992 ஆரம்பிச்சிட்டேன். 92னா பாருங்கள், அது ஒரு 8 வருஷம், இது ஒரு 25 வருஷம், 33 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. ஸோ அதுக்கு அப்போ வந்து மணிகண்டன் ஒரு பையன் சின்ன பேர் முருகபூஷணத்தில் வாங்கி கொடுத்தாங்க. நான் இந்த இதுலேருந்து லாயிஸ் ரோட்லேருந்து அதுதான் இருந்தது. அப்புறம் ஸ்ரீசக்கரமே வாங்கினேன். அது வந்த உடனே மனசு எல்லாமே நிறைஞ்சு போயிடுது. ஆல் மை திங்ஸ் எக்கச்சக்கமாக அப்போ ஆஃபீஸில் அப்போசிஷன் இருந்தது, எக்கச்சக்கமாக ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் ஏபிள் டு ஓவர் கம்னா ஸ்ரீசக்கர வழிபாடு தான். அதுதான் நான் பண்ணணும்னு சொல்கிறது. சக்கரை வழிபாடுனா ஸ்ரீசக்கரம், இது மந்திரம் தேவதானா லலிதா, சக்கரம்னா ஸ்ரீசக்கரம், மந்திரம்னா சலிதா சகசரநாமம். இந்த மூணு வந்து இன்டர் கனெக்டட், ஒன்று மட்டும் பிரிக்கவே முடியாது. இதை உணர்ந்து செயல்பட்டால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். சும்மா நவராத்திரி வந்து புடவை வச்சு தர அதெல்லாம் செய்யலாம், ஆனால் அந்த இது ஒரு மனசில் வந்து அந்த எல்லா ஜீவன்களும் ஒன்றுன்ற எண்ணம் வரணும் முதல்ல. சில பேர் காலத்தில் பார்க்குற நவராத்திரிலாம் பார்த்த பிராமணாத்திலலாம் நான் பிராமணன் குழந்தைகள் கூப்பிட மாட்டான். எங்கள் காலத்தில் அப்படி கிடையாது. போத் லேடிஸும் சரி, இந்த குழந்தைகளும் சரி, யாரும் இருந்தாலும் அவளை வந்து பாலையனுடைய வடிவாதம் பார்க்கணும். சாஸ்திரங்கள் எந்த பெண்மணியை வந்தாலும் சகோதரியாவோ தாயாராக தான் பார்க்கணும். இது மெயின் அந்த ஸ்ரீவித்யாவில் முக்கியமான ஆஸ்பெக்ட். எனி லேடி இப்படி கம் அக்ராஸ் இன் லைஃப், அவளே வளர்ந்த தப்பான பார்வை பார்த்தா கூட நீ சகோதரியை தான் எடுத்துக்கணும். அவளை அந்த மாதிரி இருந்தால் தான் நான் டெஸ்ட் பண்ணுவா. அம்பாள் வந்து she will test us how you are able to withstand. என் குரு நிறைய சொல்லியிருக்கா அந்த விஷயங்களெல்லாம் எனக்கு. பட் சின்ஸ் ஐ பின் ப்ராக்டிஸ் ஃப்ரம் த பிகினிங், எனக்கு பிரச்சனை ஏற்படவே படாது. யாருமே ஜென்ஸே இல்லை, எல்லாம் 100 லேடிஸாக இருக்கா. ஐ வில் பிஹேவ் ஜென்ட்லி வித் தம். எல்லாம் கூட மாமான்ற பேர் வந்திருக்க பை லைக். மருபான்களே கிட்டத்தட்ட 12-13 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ 2-3 பேர் போயிட்டா. பெரியக்கா பையனை ஒருத்தன் போயிட்டான், அப்போ ராணிப்பேட்டை அக்கா பையன் ஒரு பையன் போயிட்டான், இப்போ திருத்தணி அக்கா ஒரு பையன் போயிட்டான். 3 பேர் போயிட்டா. இல்லைன்னா எனக்கு கிட்டத்தட்ட 13 பேர் இருந்தா மருமான்கள்.
மருமகள் அதே மாதிரி வந்து மீனாட்சி துபாயில் இருக்கா. அப்புறமா இங்கே புச்சின்னு ஒரு பொண்ணு இருக்கா 2, உமான்னு ஒரு பொண்ணு இருக்கா 3. மருமகள் வந்து புவனாவதி இருக்கா ராணிப்பேட்டையில், விஜயா இருக்காங்க. ஒரு 5 மருமகள் இருக்கா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மேலே ஆசையாக இருப்பா அவள்லாம். இப்போ எங்கள் பிரதர்ஸில் நான் ஒருத்தன் இருக்கேன் உயிரோட. 2 பிரதர்ஸ் போயிட்டா. ஸோ அந்த மாமான்ற அந்தஸ்து தாய் மாமான்னு சொல்கிறது எனக்கு தான் காத்துல எல்லாரும் அவள் அதை கூப்பிடுவா. வயசில் பெரியவராக இருக்கிறனால வந்து ஆசீர்வாதம் சொல்லுவாள். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே ஒன்றாங்க ட்ரீட் பண்ணிட்டான்னு வச்சுங்க, பாகுபாடே பார்க்க வேண்டாம் நம்ம ஒன்று. அப்போ அம்மா வந்து நம்ம வந்து நம்ம மைண்டை டியூன் பண்ணுறா அவள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதனால் என்ன ஆகுது, நமக்கு அந்த இந்த சமமான நோக்குதல் வந்தாலே நம்ம நம்மளே அம்பாளை மாறிடுறோம். இந்த சென்ஸு அந்த பிஹேவியர் படி யார் வந்தாலும் என்ன இடணும், அதிதி போஜனம் பிராமணனுக்கு மட்டும் போடணும்னு கிடையாது. அந்த மதிய வேலையில் யாராவது இருந்தான்னா அவளுக்கு போட்டு தான் சாப்பிடணும். ஈவன் டுடே ஃபாலோயிங் தட். அதனால தான் அரியத்துறையில் இப்போ 5 ஃபங்க்ஷன் போது எல்லாம் கூட்டி பார்த்தா சிவராத்திரி வரைக்கும் எனக்கு 500 பேருக்கு நான் போடுறேன். வருஷத்தில் 500 பேர் போடுறேன். லட்சத்தில் செலவாகும் அது. பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவா இருக்கா எனக்கு. இதெல்லாம் இதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எப்படி வந்ததுன்னா ஸ்ரீசக்கர வழிபாட்டில் தான் வந்தது. இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கே வந்து எப்போ நடக்கும்னு கேட்கக்கூடாது. இது லாங் ப்ராசஸ். இதெல்லாம் எனக்கு நம்ம வேண்டியது நடந்துடும். ஆசீர்வாதம் பண்ணால் நடக்கும். ஸோ இதெல்லாம் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் இப்படி கேட்டால் இதுதான். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை கரெக்டாக சொல்லணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பெனிஃபிட் ஐ ஹவ் அட்டைன்டு. அதனால் எல்லாருக்கும் கிடைக்கணும் அந்த நன்மை. இந்த கரெக்ஷனோடு படிங்க. டெஃபினெட்லி ஃபைண்ட் இந்த நவராத்திரி பண்டிகை காலம் ஆரம்பிக்க போகிறது 22ஆம் தேதி. முக்கியமாக இதோட சொல்லி முடிக்கிறேன் நான். 22ஆம் தேதி அரியத்துறையில் காத்தால் 10 மணிக்கு அபிஷேகம் இருக்கு அம்பாளுக்கு. மரகதவல்லிக்கு மாதங்கி தான் நான் அவளை வச்சுப்பேன். மரகதவல்லியை என் பொன்னாட்டம் கொண்டாடுவேன் அவளை நான். ஸோ அம்பாளுக்கு வந்து எல்லா விதமான அபிஷேகங்கள்லாம் உண்டு. ஒரு 50-60 பேர் சாப்பிடுவா அன்றைக்கி. ப்ளஸ் ஊருக்கு ஜனங்களுக்கெல்லாம் வந்து தயிர் சாதம் புளியும் சாதம் தனியாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கு. ஆற்றுல வந்து வடை பாயசோட சாப்பாடு இருக்குது. காத்தாலையும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்குது. யாராவது நவராத்திரி பண்டிகை காலத்தில் அம்பாள் கோவில் விசிட் பண்ணால் அரியத்துறைக்கு வாங்க, இந்த பாத்துக்கு வந்துட்டு போங்க. சரி, அதே மாதிரி எதாவது நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க. சார் புடவைகள் நிறைய செலவுகள் இருக்குது. அந்த பீரியடில் வந்து மாலைகள்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கோம். புடவை ஜாக்கெட் நிறையா வாங்க வேண்டியிருக்கோம். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும். லேடிஸ் எல்லாம் ஷுட் ஃபீல் ஹாப்பி டூரிங் இந்த நவராத்திரி பீரியட். சில நாள் கவனிக்கலாம் பரவாயில்ல. நவராத்திரி பீரியடில் அவள்லாம் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நவராத்திரி பீரியடில். ஸோ அவள் கேட்காமையே வாங்கி கொடுங்க. ஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆற்றுல எப்பயுமே புடவையெல்லாம் வந்து வசதி இல்லைன்னா ஜாக்கெட் போய்ட்டு ஒவ்வொரு மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. 2 போய்ட்டு 75 ரூபாக்கெல்லாம் கிடைக்கிறது. அது மஞ்சக்கிழங்கு நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. வெத்தலை ஒரு கவுளி வெத்தலை வாங்கி வச்சுட்டா திருப்பி பிக்சரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெத்தலை, மஞ்சக்கிழங்கு, பாக்கு, நடிஷனல் ஜாக்கெட் போய்ட்டு தேங்காய் எடுத்து 50 ரூபா போயிடுது தேங்காய். ஸோ தேங்காய் வச்சா பூர்ண தாம்பூலம்னு பேர். ஸோ ஒரு தாம்பூலம் செட்டது 100 ரூபா கிட்டத்தட்ட ஆகிடும் அதுவே. ப்ளஸ் நடிஷன்றது ஜாக்கெட் பிட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் பூர்ண தாம்பூலம். நவராத்திரி புண்ணிய காலத்து சேரவாளுக்கு நிறைய சேரும். நான் மாதிரிலாம் ஆரம்பித்து இப்போ காலத்தில் வந்து பீரோவில் எப்பயுமே இருக்கும். ஜாக்கெட் பிட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். வேஷ்டிகள்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் நான். யாராவது திடீர்னு நம்மளை பார்க்க வந்தேன்னு நம்ம கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வி ஷுட் பி அவைலபிள் இந்த ஹவுஸ். ஸோ சௌபாக்கிய திரவங்கள் எடுத்தால் மஞ்சள், குங்குமம். என்ன குங்குமம்? இந்த காப்பி பொடி கலரில் இருக்குது அது இல்லை, சிகப்பு கலரில் இருக்கணும். ரத்த வர்ணான்னு இருக்கு. சிகப்பு கலர் குங்குமம் தான் வாங்கணும். அது தாழ்ம்பு குங்குமங்களும் இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ சிகப்பு கலர் குங்குமம், மஞ்சக்கிழங்கு, வெத்தலை, பாக்கு இதெல்லாம் வச்சுருந்தாலும் சௌபாக்கிய திரவியங்கள். அதுக்கெல்லாம் பிளாஸ்டிக் கூட கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு பேக்கில் கூட போட்டு தந்துடலாம். தேங்காய் விஷயத்தால் பூர்ண தாம்பூலம் பேர். ஸோ ஸ்ரீசக்கர வழிபாடு, லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் ப்ளஸ் இதெல்லாம் வச்சு கொடுத்தேன்னு நவராத்திரியில் ரொம்ப ரொம்ப சால சிறந்துன்னு சொல்லி இந்த டாப்பிக்கை நான் நிறைவு செய்கிறேன். யார் யார் நவராத்திரி பண்டிகை காலத்தை சேர்த்துக்கிறோளோ
சேர்ந்துங்க. அரியத்துறையில் நல்ல இந்த வருஷம் கிட்டத்தட்ட 34-35 வருஷமாக நடக்கிறது அரியத்துறையில் நவராத்திரி பூஜை, ஃபஸ்ட் டே பூஜை. ட்ரை டு பார்ட்டிசிபேட். காத்தால ஒரு 9-9:30 மணிக்கு நான் அங்கே போய் சேர்ந்துருவேன். ஸோ காஃபி டிஃபன் காத்தால உண்டு. அபிஷேகம்லாம் ஆன பிறகு ஆற்றுக்கு வந்து சாப்பாடு கிளம்பிடலாம். மத்தியானம் 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.